ஹாய் வணக்கம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்காக பொங்கல் மாதிரி செட்டப் பண்ண சொல்லியிருந்தாங்க, பொங்கல் மாடல் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் மோஸ்ட்லி எல்லா பொருளுமே ஸ்கிராப்லேருந்து தான் எடுத்து பண்ணியிருக்கோம். எதுவுமே நல்ல பொருள் கிடையாது. ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பேஸாக இருக்கிற இந்த அட்டைப்பெட்டி இருக்குது பாருங்கள், இது ஒரு வேஸ்ட் அட்டைப்பெட்டி தான். அதை கட் பண்ணி இந்த பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு இப்படி ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு வீடு பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு வேஸ்டான பிஸ்கெட் அட்டை பாக்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் மேலே ஒரு பேப்பர் A4 ஷீட், ஒன் சைடட் A4 ஷீட், அதாவது ஆல்ரெடி ஏதோ பிரிண்ட் அவுட் எடுத்ததை இன்னொரு சைடு பிளெயினாக இருக்குல்ல, அதில் கலர் பண்ணியிருக்கோம். நம்ம அந்த கிளே மாதிரி கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் எல்லாம் பண்ணி அதை அந்த அட்டையில் ஒட்டியிருக்கோம். அப்புறம் மேலே கூரை மாதிரி காட்டுறதுக்கு இந்த அருகம்புல் இருக்கு பாருங்க, அதை மேலே கூரை மாதிரி காட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2 ஜன்னல், அதுக்கப்புறம் ஒரு டோர் அது மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு ஜன்னலுக்கு இந்த மாதிரி எக்ஸ் மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோம். டோருக்கு XX கொடுத்துட்டு இந்த மாதிரி வெளியில இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது ட்ரெடிஷ்னலான வில்லேஜ் ஸ்டைல் ஹவுஸில் எப்படி பொங்கல் இருக்கும் அப்படின்னு பண்ற மாதிரி வச்சிருக்கோம். அப்புறம் வீட்டுக்கு வாசல்ல ஒரு பொங்கல் பானை வச்சிருக்கோம். பொங்கல் பானையில பாருங்க டெக்கரேஷன் பட்டையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் போட்டிருக்கு. அப்புறம் மஞ்சள் கிழங்க கட்டின மாதிரி நாங்கள் அருகம்புல்லையே வச்சு, வீட்டில் அருகம்புல் இருந்தனால அருகம்புல்லையே வச்சு மஞ்சள் கயிறு மாதிரி கட்டியிருக்கோம். அப்புறம் பொங்கி வர மாதிரி நம்ம பஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே செங்கல் மாதிரி தெர்மோகோலை கட் பண்ணி செங்கல் மாதிரி டைப்ல இருக்க ஒரு பேட்டர்னை பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தேன். ஸோ அதை அந்த செங்கலுக்கு மேலே வச்சிருக்கேன். அப்புறம் உள்ள விறகா என்ன வச்சிருக்கேன்னா, திரும்பி இந்த காஞ்ச அருகம்புல்ல தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2 இலை, நம்ம வாழை இலை மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இலைய கட் பண்ணியிருக்கேன். 2 இலை கட் பண்ணி ஒரு இலையில தேங்காய், அரிசி, பருப்பு வச்சிருக்கோம். ஸோ அந்த மினியேச்சர் தேங்காய் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த தேங்காவை என்னோட கசின் சாந்தினி தான் செஞ்சா. அதுக்கப்புறம் இன்னொரு இலையில என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, வாழைப்பழம், அப்புறம் ஒரு வெள்ளை துண்டு, வெல்லம், அதுக்கு இஞ்சியை அப்படியே வெல்லம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அப்புறம் கரும்பு துண்டுகள், அப்புறம் கொஞ்சம் பூக்கள் அப்படின்னு சொல்லி செட்டப் பண்ணியிருக்கோம். அப்புறம் பக்கத்துல 3 கரும்பை நம்ம நிக்க வச்ச மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் வில்லேஜ் செட்டப்ன்றனால வீட்டில் எல்லாம் மாடு வச்சிருப்பாங்க. ஏன்னா பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் இருக்கு, அதனால வீட்டில் மாடு இருக்க மாதிரி பின்னாடி ஒரு மாடு சாப்பிட்றதுக்கு புல்லு, வைக்கோல் மாதிரி அந்த காஞ்ச அருகம்புல்லையே கட் பண்ணி அங்கே போட்டிருக்கேன். அப்புறம் பின்னாடி ஒரு வாழை மரம் இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம். வாழை மரத்தை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் அவுட், அது வாழை மரத்தை பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். அதை கீழே தெர்மோகோலில் ஒட்டிட்டு அந்த தெர்மோகோலை இந்த கார்ட்போர்டில் ஒட்டியிருக்கேன். அப்புறம் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே சைடெல்லாம் கிரீன் கலர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கிராஸ் எஃபெக்டுக்காக இந்த கிரீன் கலர் பேப்பரை கட் பண்ணி ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு சன் வீட்டு பக்கத்துல. ஆக்சுவலா அட்டைப்பெட்டி கொஞ்சம் நல்லா பெருசா கிடைச்சிருந்தா சன்னை கொஞ்சம் தூரமா வச்சிருக்கலாம். கரெக்டா அட்டைப்பெட்டி இந்த சைஸ்ல தான் கிடைச்சதுனால சன்னு வீட்டு பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சன்னும் பொங்கல்ல ரொம்ப முக்கியம். சன் வர நேரத்துல தான் வீட்டுல பொங்கல் செய்வாங்க. ஸோ சன்னு அப்படியே எழும்பி வர நேரம் இங்க வீட்டுல பொங்கல் பொங்கி வருது. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இது ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்காக நம்ம பண்ணது. நல்லா இருக்கா எப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ.